உங்ககிட்ட யாராச்சும் வந்து வேணும்னா வம்பு எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட திருப்பி ஆர்கியூலாம் பண்ணிருக்காதீங்க. ஜஸ்ட் கீப் காம் அண்ட் சே அண்ட் மூவ் ஆன். நீ அட்ரி செல்லம். ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் என்னதான் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். உண்மையாக இருந்தால் நம்ம எல்லாருமே நம்மளோட குழந்தை பருவமான சைல்டுஹுட்டுக்கு நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். நம்ம எல்லாருமே சைல்டுஹுட்டில் வந்து எல்லா விஷயமே தப்பு புரிஞ்சு வச்சிருப்போம்ல, அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் இது இதுதானா நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றத வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம். அப்படி நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு சில ரிப்ளை வந்தது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களை டைம் ட்ராவல் பண்ண வைக்கும். உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸை திருப்பி ரீக்ரியேட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ட்ரீ வில் க்ரோ இன் ஸ்டொமக் இஃப் யூ ஈட் சீட். இது வந்து எனக்கும் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க சின்ன வயசில். இது என்னென்னா, சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம வந்து சில பழத்தில் வந்து இந்த விதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து சாப்பிடுதுன்னு சொன்னால் கேட்க மாட்டோம். வேணும்னா அதிகத்தை சாப்பிடுவோம். டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போன்னு சாப்பிடுவோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏமான்ட்டு இல்லை. அப்போ பேசிக்காக நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த விதையை சாப்பிட்டேன்னா வயிற்றுக்குள்ளே போட்டு அந்த விதை வந்து செடியாக முளைச்சி மரமாக முளைச்சி வாய் வழி வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அதனாலே சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன், இது மாதிரி சொன்னதுக்காகவே கொய்யா பழத்தில் கூட விதை இருக்குது, விதை இருக்க ஒரே காரணத்துக்காக கொய்யா பழத்தை கூட சாப்பிடாமல் இருந்தவனே இந்த சேனாதிபதி. இப்போ இருக்க சாப்பிடாமல் இருக்கேன்னு கேட்காதீங்க. 2 நாள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். 3ஆவது நாள் சாப்பிட்றேன் அப்படின்னு தலையை தட்டினாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதான் சின்ன வயசில் வந்து இது ஒரு மித்து இருந்தது. நான் அதை கொஞ்ச நாளைக்கு நம்பிட்டே இருந்தேன். அது மாதிரி தெரியாதனமாக முழுங்கிட்டா கூட ஐயோ தெரியாமல் முழுங்கிட்டேனே, மரம் முளைச்சிட போகுது, செடி முளைச்சி மரமாகிட போகுதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கும் நடந்திருக்கு. அடுத்தது, வாட் எவர் வி வாட்ச் ஆன் டிவி ஹேப்பன் சம்வேர் இன் ரியல். ஆமாம், இது நானும் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் ஒரு படி மேலே போயிட்டு, நான் வந்து சின்ன வயசில் இந்த டிவி சீரியல்ஸ் தான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக போகுமா. நான் என்ன நினைப்பேன், வேறு ஏதோ ஒரு வீட்டில் நடக்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாமல் யாரோ கேமராவில் பிடிச்சி நம்ம காட்டுறாங்க அப்படின்னு நினைப்பேன். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, அதே வேறு வீட்டில் நடக்கிறதுலாம் நம்ம வீட்டில் போகுதில்ல, அப்போ நம்ம வீட்டில் நடக்கிறது வேறு எதனா ஒரு வீட்டில் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக யாருனா கேமரா வச்சுருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணி பார்ப்பேன் அடிக்கடி. என்ன இது ஏதோ ஃபோட்டோ அமைச்சிட்டு டூலெட்டு, ஐ தாட் தட் தே ஃபர்காட் டு ரைட் ஐ இன் த ஸ்பெல்லிங் ஆஃப் டைல். இதை நானும் பண்ணியிருக்கேன்டா. என்னென்ன டக்குன்னு எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டிவ்ஸாக ஒரு எத்தனை பேர் 2 ஃபேமிலி கிட்ட போயிருந்தோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது மண்டபத்துக்கு இந்த ஒரு போர்டு ஒரு வீட்டில் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட அதான் எல்லோரும் கேட்குற மாதிரி சொன்னேன். அம்மா இங்கே பாருமா, டாய்லெட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் எவனோ ஐ விட்டு மாற்றி எழுதியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜோக் போட்டேன்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அது ஒரு காமெடின்னு நினச்சேன். நான் சொன்னோன்னே எல்லோரும் மாற்றி சிரிக்கிறாங்க. நான் ஒன்று என்ன நினச்சேன், அப்பா நம்ம செம்மையாக ஜோக் போட்டோம் அதனால் எல்லோரும் சிரிக்கிறாங்க போலன்னு நினச்சி நானும் சிரிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இதே பைத்தியக்காரா அது டூ லெட்டர்னா வீடு வாடகைக்குன்னு இருக்குது அப்படி போடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், நான் போட்ட ஜோக்குக்கு எல்லோரும் சிரிக்கிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் ஜோக்காக தான் நினச்சி சிரிச்சுன்னு இருக்காங்க. Putting peacock feathers in your book will surely increase your memory and intelligence. எனக்கு இது தெரியல, ஏதோ இன்டெலிஜென்ஸுன்றாரு. அந்த மயில் இறகு இருக்குல்ல, அதில் ஒன்றத்தை மட்டும் எடுத்து புக்குள்ளே வச்சா இவர் இன்டெலிஜென்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அவர் சைல்டுஹுட்டில் சொன்னாங்களா. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என் சைல்டுஹுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு மயில் இறகு எடுத்து அதை ஒரு புக்குள்ளே வச்சுட்டு இந்த ஷார்ப்னர் சீவனா ஒரு வேஸ்ட் வரும், பென்சில் சீவனா ஒரு வேஸ்ட் வரும் இல்லை, அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சோம்னா அது டெய்லி எவ்வளோ போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து வளர்ந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க. நான் அதை ரொம்பவே நம்பினேன். என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சுருப்பானுங்களா, அதில் என் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தான். நானே எடுத்து வச்சு டெய்லியும் போட்டுன்னு இருப்பேன். மானாவரியாக சீவு பென்சில் அந்த எப்படி சொல்கிறது, பென்சிலே போகிற அளவுக்கு ஃபுல்லாக சீவு போட்டுன்னு இருப்பேன். மற்றவங்களாம் சொல்லுவான், ஒரு நாளும் வந்து சொல்லுவான், எந்த வந்து மயில் குட்டி பிடிச்சிட அப்படின்னு வானுங்க. ஆனால் இந்த கடைசி வரைக்கும் குட்டியே போடல. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்கிறானுங்க அது குட்டியே போடாதா. ஆனால் நான் அது வந்து என்னை ஏமாற்றிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது பல மாதமாகவே தெரில. நானும் பல மாதமாக வச்சுருந்தேன். அந்த டேர்மே முடிஞ்சு போச்சு. ஒரு டேர்ம் ஆரம்பிக்கும் போது வச்சா அந்த டேர்மே முடிஞ்சு போச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த மட்டும் குட்டி போடல. அதுக்கப்புறம் தான் தெரியுது மீதி எல்லாரும் என்னை ஏமாற்றிருக்கானுங்கன்ட்டு. அவனுங்க வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணதுக்கானுங்க, ஏதோ குட்டியாக இன்னொன்று இருக்கும்ல, அதை எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அது குட்டி போட்டுச்சுன்னு ஏமாற்றிருக்கானுங்க. ஆனால் நான் அது உண்மைன்னு நினச்சின்னு பல பென்சிலை சீவி போட்டுருந்தேன்.
இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். அந்த வயசுலேயே என்னை ஜோக்கர் ஆகிட்டானுங்களேடா. அடுத்தது, ஐ வில் பிகம் எ ஸ்பீடி பவர் ரேஞ்சர் அண்ட் ஐ வில் கெட் தட் ரிமோட், ஐ வில் சேவ் த வேர்ல்ட் அண்ட் மேரி த பிங்க் ரேஞ்சர். அது என்னமோ தெரியல, எல்லாருக்குமே அந்த எப்படி சொல்கிறது, ரெட் ரேஞ்சர்னால் பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். சின்ன வயசில் வந்து நான் நானே பவர் ரேஞ்சராகவே நான் நினச்சிக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, நம்ம தான்டா பவர் ரேஞ்சர், நமக்கு ஒரு பவர் கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டு கடைக்கு எங்கன்னா போனால் இந்த காஞ்சனா படத்தில் ரெட் எடுங்க அப்படின்ற மாதிரி நான் ரெட் ரேஞ்சரில், அதனால் ரெட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பேண்ட்டு, ரெட் கலர் டிஷர்ட்டு, ரெட் கலர் ஷர்ட்டு, இது மாதிரி கடைக்கு போனாவே ரெட்டாக எடுத்துன்னு இருப்பேன். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ரெட்டே வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் ரெட்டு தான் வேணா, நீ ட்ரெஸ்ஸே போடாத அப்படின்ட்டாங்க. அது மாதிரி அந்த ரெட் ரேஞ்சர் மேலே எனக்கு அப்படி ஒரு ஆர்வம், அது ஏன்னு தெரில. ரெட் ரேஞ்சருக்காக சண்டைலாம் போட்டுப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நான் தான்டா ரெட் ரேஞ்சர் அப்படின்ட்டு. கேரக்டர் டெய்ட் இன் மூவிஸ் ஆர் ஆக்சுவலி டெட் அண்ட் கிரைஸ் லைக் ஹெல்ப் பண்ணு. இது நானும் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சில படத்தில் வந்து வில்லன்லாம் இறந்து போவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு படத்தில் வருவாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், என்னம்மா இருந்தாலும் இப்போதான் இறந்து போயிட்டாருமா, அதுக்குள்ளே எப்படிம்மா இன்னத்தில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன வயசில் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில, அது என்னடா திருமதி செல்வம் அப்படின்ட்டு ஒரு சீரியல் போடுவாங்க. அதே அந்த டைமில் தான் இந்த தென்றல்னு ஒரு சீரியல் போடுவாங்க. ரெண்டுத்துலேயுமே ஒரு ஆள் மட்டும் காமனாக இருப்பார். இதில் வந்து ஒரு பேர் செரின்னு நினைக்கிறேன், அதில் வந்து இந்த ஹீரோவாகவே இருப்பார். இந்த நாடகம் போடும்போது ரெண்டு சீரியலே பார்க்கும்போது நான் கேட்பேன், இன்னும்மா அவருக்கு ஹஸ்பண்டாக இருக்கார், இதுலேயே வந்து ஹீரோவாக இருக்கார், எப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ரெண்டுத்துலேயும் ஆக்ட் பண்ணுறாங்கன்ட்டு தெரியாது. நான் தான் நினச்சேன் அதை வேற யார் வீட்லேயே படம் பிடிக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் டபுள் ஆக்ஷன், ரெண்டு பேரும் வேறு ஆளுன்னு ரொம்ப நாளாக நினச்சின்னு இருந்தேன். அண்டு இன்னொன்று, அந்த டைம்லாம் வந்து இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்கல்ல, அப்போ தான் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஒரு சீரியல்லே அது மாதிரி வரும் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒருத்தவங்க ஃபேஸுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க ஃபேஸு வந்து அவங்க மூஞ்சை மாற்றிப்பாங்கன்ட்டு. நான் என்ன நினைச்சேன், இவருக்கு பதில் இவர்ன்றா வேற ஆள் இல்லை, அவங்களே மூஞ்சை மாற்றினு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். அடிமுட்டாளாக அந்த காலத்துலேயே சின்ன வயசுலேயே ரொம்ப அடிமுட்டாளாக இருந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு, லக்கலக்கா பூம் பூம் பென்சில் வாசிரியர். இது வந்து எனக்கும் ரிலேட் ஆகும். என்னென்னா, தெரியாதவங்க சொல்கிறேன், சக்கலக்கா பூம் பூம் அப்படின்றது ஒரு ஷோ. அதில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பென்சில் வச்சுருப்பான், அவனுக்கு ஒரு பென்சில் கிடைக்கும். அதில் வந்து அந்த பென்சில் வச்சு அவன் எதை வரைகிறானோ அது எல்லாமே நேரடியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே அவனுக்கு கிடைச்சிரும். அதனால் நான் என்ன நினச்சேன், அந்த பென்சில் நான் உண்மைன்னு நினச்சிட்டேன் சின்ன வயசில். பார்த்த உடனே நான் நினச்சது மட்டும் இல்லாமல் கடைகள்லாம் போயிட்டு அதை வேறு கேட்க ஆரம்பிச்சது. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன், எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லா கடையிலையும் போயிட்டு, இந்த ஒரு எப்படி சொல்கிறது, பொம்மை மூஞ்சி போட்ட மாதிரி ஒரு பென்சில் இருக்கு மாதிரி இருக்கான்னு கேட்பான். அவங்க வந்து இந்த பின்னாடி ரப்பர் இரேசர் வச்ச மாதிரி, பாண்டா பொம்மை வச்ச மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இல்லை, வேறு மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தனை பிடிச்சி மூந்திர வித்துருவோம், போடான்றவாங்க, அப்புறம் வந்துடும். அது மாதிரி நான் வந்து சின்ன வயசுல இது மாதிரி ஒரு பென்சில் உண்மையாகவே இருக்குது, அது நம்ம கிடைச்சிட்டா போதும், நம்ம இதுக்கு யாராவது ரெடி கட்டுருக்கு, நமக்கு எதெல்லாம் தேவையோ ரிமோட் காரு, ரிமோட் ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் வரைஞ்சி நம்மளே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கடையில் போய் கேட்க கூட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படி ஒன்று இல்லைன்ட்டு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஐ வில் பிகம் ஸ்பைடர்-மேன் இஃப் ஸ்பைடர் பீட்ஸ் மீ ட்ரைட் மெனி டைம்ஸ். இதனாங்க நான் சைல்டுஹுட்டில் கூட இல்லை, இப்போ வரைக்குமே நான் உண்மையாகவே சொல்கிறேன். என்னென்னா, என்ன ஸ்பைடருன்ட்டு இல்லையா, இரும்பு கடித்தாலும் சரி, எது கடித்தாலும் சரி, அதெல்லாம் கடிச்சு எங்கன்னா வீங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எந்த சூப்பர் பவரும் வந்திருக்காதுன்ட்டு இருந்தால் இப்படி பண்ணி ஏதாச்சும் ஒரு வெப் வருதா அப்படின்ட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி அது என்னது, இப்படிலாம் பண்ணி நமக்கு எந்த பவர்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் அது பண்ணுற வரைக்கும் என் மைண்டு சொல்லிட்டே இருக்கு, இல்லை உனக்கு ஏதோ பவர் கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் நான் வீடியோக்காகலாம் சொல்ல, சத்தியமாகவே இப்போ வரைக்கும் என்ன எதனா கிடைச்சா எனக்கு என்ன எதனா கடிச்சாலும் சரி, எனக்கு எதனா வித்தியாசமான பொருள் ரோட்டில் கிடைச்சாலும் சரி, இல்லை வானத்தில் நான் எதனா வித்தியாசமாக பார்த்தாலும் சரி, எனக்கு எதுவும் சூப்பர் பவர் கிடச்சிச்சு. டிப்பிக்கல் இயர்லி 2K கிட் மென்டாலிட்டி. அந்த டைமில் எல்லா ஷோவுமே இது மாதிரி தான் போவோம். அதனால் அதை பார்த்து வளர்ந்ததுனால எதை பார்த்தாலும் எனக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடச்சிச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அது கிடச்சிருக்காதுன்ட்டு. இருந்தாலும் இப்படிலாம் பண்ணி ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டா என் மைண்ட் வந்து அமைதியாகிடும். அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு எது கிடைச்சாலும் இப்படி பண்ணி செக் பண்ணி பார்த்துப்பேன் நான். whenever we saw this car we thought there might be. ஆமாம், அந்த டைமில் வந்து நான் சைல்டுஹுட்டில் இருக்கும்போது வந்து சீரியல்னாலும் சரி, மூவினாலும் சரி, இந்த ஒரு ஆம்னியை வந்து இந்த ஒரு வேனில் தான் கடத்தலனால இந்த வேனில் தான். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று நான் என்ன நினச்சேன், அந்த டைமில் வந்து
நிறைய சீரியல்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி இந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லாரி இருக்கும். அந்த லாரியை வச்சு தான் எப்படி சொல்கிறது, எதனா கொலை பண்ணுறதுனால எதனா பண்ணுறதுனால பிளான் போட்டு லாரியை வச்சு ஒரு ஆளை ஏற்றி கொண்டுருவாங்க. அதெல்லாம் நான் என்ன நினச்சி எனக்கு லாரின்றது எப்படி சொல்கிறது எதனா கேரி பண்ணிட்டு போகிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசில் சீரியல் பார்த்து என்ன நினச்சேன்னா, லாரின்றது நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களும் லாரிக்காரன்ட்டு காசு கொடுத்து அவங்களுக்கு கொலை பண்ணுறதுக்காக தான் லாரி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் லாரியை பார்த்தாலே நான் பயப்படுவேன். சும்மா நின்றுனா கூட பக்கத்தில் கூட போக மாட்டேன். ரோட்டில் போகும்போது மஞ்சள் கலர் லாரி வச்சுன்னா ஓரமாம்மா ஏற்றிடப்பா. நம்ம அந்தளவுக்கு ஒருத்தர் காசு கொடுத்து எப்படி சொல்கிறது, நம்மள ஒருத்தவங்க காசு கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. இருந்தாலும் ஓரமாம்மா நம்ம ஏற்றிட போகிறான், மாற்றி ஆள் மாற்றி ஏற்றிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் லாரி நல்லா நான் கிட்டவே போக மாட்டேன். இந்த ஆளுனாலும் பயம். பட் இதை விட எனக்கு அந்த ஒரு மஞ்சள் கலர் லாரி, அந்த ஒரு டிப்பிக்கல் லாரி இருக்கும். அந்த டைமில் வந்து பழைய மூவிஸ் பழைய சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த லாரியை பார்த்தாலே பயப்படுவேன் நான். இந்த ப்ளூ சைட் ஆஃப் தி சீரியஸர் வாஸ் மீன் டு ஹீரோஸ் பின் மார்க்கு. ஐயோ அந்த ஸ்கேமை ஏன் கேட்குறீங்க? சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே மாதிரி தான் இந்த இரேசர் எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட யாரோ சொல்லி அமைச்சிருப்பாங்க போல, இது பென் இரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணான், அவன் எத்தனை வந்ததான் எடுத்துன்னு வந்தான், சொன்னதும் சொன்னான். பட் சொன்ன டைம் இப்போ என்னன்னா கிளாஸ் டெஸ்ட் போயின்னு இருக்கும்போது சொன்னான். அப்போ நான் கரெக்டாக ஏதாவது பெண்ணில் மாற்றி எழுதிட்டான். ஐயோ மாற்றி எழுதிட்டாடா அப்படின்னு சொன்னேன். டேய் இந்தாடா பென் இரேசர் இருக்குது இல்லாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்தான். இதுனாடா பென் இரேசரு இப்படி நான் உனக்கு கேள்விப்பட்டதே இல்லையா? டேய் உனக்கு தெரியாத இது வந்து நான் பென் இரேசர் அந்த ப்ளூ சைடில் இருக்கிறத இப்படி போட்டு ஆயிடுச்சா நம்ம பெண்ணில் எதுனா போயிடும்தான். என்னடா சொல்கிற குடுன்ட்டு நான் அழிச்சு பார்த்தேன். என்னடா போவே இல்லையா? டேய் நல்லா போட்டு தேய்டா அப்போதான் போகணும்னா போட்டு தேய்ச்சேன். டேய் என்னடா உனக்கு சக்தியே இல்லடா, போட்டு நல்லா தேய்டா நானும் போட்டு ஒரே தேய்ச்சேன். ஏதோ ஆன்சரே போயிடுச்சு. அப்புறம் மிஸ் கிட்ட தான் திட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படி ஒன்று இல்லைன்ட்டு. மிஸ்ஸே திட்டினாங்க. ஏன்டா அப்பெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை, என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்க. ஸோ எல்லாரோட ரிப்ளையும் பார்த்தாச்சு. நான் எதனா சொல்லலான்னு எப்படி சொல்கிறது, நான் சைல்டுஹுட்டில் நினச்சதெல்லாம் நான் சொல்லலான்னு யோசிச்சு வச்சது எல்லாத்தையுமே நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டானுங்க. என்னடா நிறைய பேர் பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு யோசித்தேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எவனுமே சொல்லலை. ஒருவேளை இது நான் மட்டும்தான் நினச்சதுன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா சின்ன வயசில் வந்து இந்த சீரியல்லாம் வந்து ஹனிமூனு எப்படி சொல்கிறது நியூ மேரிட் ஆனாலே ஹனிமூன் அனுப்புவாங்க. மூவிஸ்லையும் சரி சீரியல்ஸ்லையும் சரி. நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா ஹனிமூனுன்றதே ஒரு பிளேஸ்ன்னு நினச்சேன். ஹனிமூன்றது ஒரு இடம், கல்யாணம் ஆனவங்களாம் அங்கே போவாங்க. அங்கே எதுவும் மாத்திரை மருந்து மாதிரி எதோ கொடுப்பாங்க. அதை கொடுத்தோடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. இந்த சீரியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் பார்க்கும்போது சின்ன வயசில் மேரேஜ் ஆகும். என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் ஆனோன்னா அந்த கப்புள்ஸ் வந்து ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன், எல்லோரும் ஹனிமூன்னு சொல்லுவாங்க, ஆனால் இடம் பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன், என் பிரில்லியன்ட் மைண்ட் என்ன நினச்சது, ஹனிமூன்றது ஒரு இடம், மேரேஜ் ஆகிட்டு அங்கே போவாங்க, போனால் மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை சாப்பிட்டா ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு இதை யோசிச்சு பார்க்கும்போது நான் பிரில்லியன்ட்டுன்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் என்னடா இப்படி அப்பத்துலேருந்தே ஜோக்கராக இருந்திருக்கேடா என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ காய்ஸ் வீடியோ அவள் தான். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்போயாச்சும் இது மாதிரி வித்தியாசமான ஒரு கொஸ்டின்ஸை கேட்பேன். உங்களோட ஆன்சரையும் நான் எடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. நான் பெருசாக போஸ்ட் போடலைனாலும் இது மாதிரி எதுக்காச்சும் சும்மா என் வீடியோக்காச்சும் யூஸ் ஆகும்டா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கடா. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அது ஒரு அதிசயம் தான். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கடா. அடுத்த ராத்திரியில் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்குடா, அதுக்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஆறுதலாக ஒரு கமெண்ட் ஆச்சு சொல்லிட்டு போங்கடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆள்னு இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டுட்டு அது ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, Tata bye bye from Sam. பார்த்துருங்கடா, உடம்பு பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஃபிசிக்கலாக நான் பண்ணாதெல்லாம் சொல்கிறேன், அதனால் நீங்களாச்சும் பண்ணுங்கடா. ஸோ டேக் கேர் காய்ஸ், பாய்.